ஹாய் மாணவர்களே, அனைவருக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும், வணக்கம். நான் பேசுகிற ஆடியோ கிளியர் ஆகிருக்கா எல்லாருக்கும்? ஏதாவது ஆடியோ இல்லை வீடியோக்குள்ள ஏதாவது பிரச்சனை இருக்கிறவங்க பேசுங்க, சொல்லுங்கள். சரியா? ஓகே, ஒரு 5 மினிட்ஸ் டைம் ஒன்று கொடுப்போம். ஓகேவா? சில ஸ்டூடெண்ட்ஸ் கேட்டுருந்தாங்க, அவங்களுக்கு ஸ்கூல் கிளாஸ் 4:30 சம்திங் முடியுதான். ஸோ அது முடிஞ்சதோடு அவங்க ஜாயின்ட் ஆகுவாங்கன்னு சொல்லி மெசேஜ் போட்டிருந்தாங்க. அதன் அடிப்படையில் ஒரு 5 மினிட்ஸ் அவங்களுக்கு டைம் ஒன்று கொடுப்போம். ஓகேவா? ஸோ 4:30 எல்லாருக்கும் கஷ்டம், எனக்கும் உண்மையாகவே கஷ்டம். என்னென்னு சொன்னால், நார்மலாக என்னோடய ரெகுலர் கிளாஸ் 2026க்கும் 2025க்கும் உங்களுக்கு தெரியும், அந்த பெஜ்ஜுக்குரிய கிளாஸ்கள் நைட் டைமில் தான் நடக்குது. அப்போ அதால் டைம் ஒன்று எடுக்கிறது மிக மிக கடினமாக இருந்ததன் காரணமாக தான் இன்றைக்கி ஓகேன்னு சொல்லி ஒரு 4:30க்கு ஸ்டார்ட் பண்ணினேன். அப்படி இல்லைன்னு சொன்னால் அது என்ன செய்யணும்னு சொன்னால் பின்னுக்கு பெய்த்துட்டே இருக்கும் காலங்கள். ஸோ காலங்களை சும்மா வீணடிக்கிறத விட நாங்கள் ஸ்டார்ட் பண்ணோன்னு தான் ஸ்டார்ட் பண்ணினேன். அநேகமான மாணவர்களுக்கு ஸ்கூல் கிளாஸ் சம்திங் கிளாஸ் இருக்குன்னு சொன்னாங்க. சரி, பரவாயில்ல, எவ்வாறாக இருப்பினும் நாங்கள் என்ன செய்வோம்னு சொன்னால், நாங்கள் ரெக்கார்டட் வீடியோஸ்கள் நாங்கள் உங்களுக்கு வழங்குவோம். ஸோ அதால் நெட்வொர்க் இஷ்யூ, அடுத்தது என்ன இஷ்யூவாக இருந்தாலும் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை. நாங்கள் ரெக்கார்டட் வீடியோஸ் நாங்கள் உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணுவோம். ஸோ எந்த மாணவர்களுக்கும் எந்த ஒரு கவலையும் இருக்க தேவையில்லை. ஓகேவா? மாணவர்கள் ஜாயின் பண்ணிட்டு இருக்கிறாங்க. ஒரு டைம் கொடுப்போம். ஓகேவா? ஒரு 5 to 10 மினிட்ஸ் டைம் கொடுப்போம். யாருக்கும் எந்த ஒரு சந்தேகம் கவலை ஒன்றும் தேவையில்லை. ஓகேவா? நாங்கள் ரெக்கார்டட் வீடியோஸ் கண்டிப்பாக நாங்கள் வழங்குவோம். அதால் சில பேருக்கு நெட்வொர்க் இஷ்யூ இருக்கும், கிளைமேட் தெரிந்தானே. ஸோ அதால் நாங்கள் ரெக்கார்டட் வீடியோஸ் கண்டிப்பாக நாங்கள் வழங்குவோம். அதால் எந்த ஒரு கவலையும் யாருக்கும் இருக்க தேவையில்லை. ஓகேவா? நான் பேசுகிறது யாருக்கு சரி என்ன சரி வீடியோ கிளியர், நான் பேசுகிறது தெளிவில்லைன்னு சொன்னால் சொல்லுங்கள். சரியா? யார் சரி ஒருத்தர் மெசேஜ் போட்டிருந்தார், ஸ்டூடெண்ட் கிளியர்னு சொல்லி. என்ன சரி மிஸ்டேக்குகள் இருந்தால், மிஸ்டேக் மீன் என்ன சரி இந்த வாய்ஸ் கிளியர் இல்லை தெளிவில்லைன்னு சொன்னால் மெசேஜ் போடணும். ஓகேவா? ஒரு 5 மினிட்ஸ் 5 to 10 மினிட்ஸ் கொடுப்போம். ஓகேவா? ஜாயின் ஆகிட்டு இருக்கிறாங்க ஸ்டூடெண்ட்ஸ், அதோட நாங்கள் ஸ்டார்ட் பண்ணுவோம். ஒரு ஸ்டூடெண்ட் சொல்லியிருக்காரு போர்ட் கிளியர் இல்லைன்னு சொல்லி. எல்லாருக்கும் கிளியர் இல்லையா போர்ட்? இன்னொருத்தர் யாரும் சரி கன்ஃபார்ம் பண்ணுங்க. ஓகே, ஒருத்தர் கிளியர். ஸோ இன்னொரு ஸ்டூடெண்ட் கிளியர்னு சொல்லியிருக்கிறாங்க. நான் நினைக்கிறேன் அந்த ஸ்டூடெண்ட்டோட என்ன சரி நெட்வொர்க் இஷ்யூவாக இருக்குமோ தெரியல. அடுத்தவங்களுக்கு எப்படி தெரியும் கிளியராக இருக்கிறோம், இல்லாட்டி
சரி, கவலைப்பட வேணாம். என்ன இருந்தாலும் இதோட கிளியரான வீடியோக்கள் வந்து நாங்கள் ரெக்கார்டிங்ஸ்லாம் வழங்குவோம். ஓகேவா? அதுக்கு வேறு நாங்கள் டெக்னிக்கல் டீம் இருக்குது. அவங்க வந்து ரெக்கார்டட் வீடியோஸ் வந்து இதோட கிளியராக வந்து வழங்குவாங்க. எந்த ஒரு கவலையும் இருக்க தேவையில்லை. சரியா? ஓகே, நாங்கள் ஸ்டார்ட் பண்ணுவோம். ஓகே, ஃபஸ்ட்டு இது வந்து பயாலஜி இன்ட்ரடக்ஷன் கிளாஸ் தான். ஓகேவா? இது வந்து நான் இன்றைக்கி கூடுதலான விஷயங்களை கதைக்க போகிறது இல்லை. நான் ஜஸ்ட் ஒரு இன்ட்ரடக்ஷன், சரியா? இன்ட்ரடக்ஷன் மேலோட்டமாக வந்து சில விஷயங்களை நான் சொல்வேன், அவ்வளோதான். மற்ற டீப்பான ஒரு விஷயமும் நான் இன்றைக்கு என்ன செய்கிறதில்ல, டிஸ்கஸ் பண்ணுறது இல்லை. ஓகேவா? ஸோ அதுக்கு முன்னால் நான் உங்கள்கிட்ட இப்படி ஒரு கேள்வி கேட்டால் உங்களோட பதில் எப்படி இருக்கும்? உதாரணமாக இப்படி பாருங்கள், நாங்கள் கிரேட் 5ல் வந்து எத்தனை சப்ஜெக்ட் நாங்கள் படிச்சிருக்கிறோம்? கிரேட் 5ல் ஒரு அன்னளவா 13 சப்ஜெக்ட் இருக்குமா? இப்போ இந்த 13 சப்ஜெக்ட்னு சொல்கிறது ஒவ்வொரு சப்ஜெக்டும் வந்து என்ன செஞ்சுட்டு இருக்குன்னு சொன்னால் பிணைஞ்சு வந்து அன்னளவாக நாங்கள் வந்து 13 சப்ஜெக்ட் வந்து நாங்கள் படிப்போம். இதில் கிரேட் 5ல் அதே நாங்கள் கிரேட் 6ல் இருந்து கிரேட் 9 வரை எங்களுக்கு இருக்கக்கூடிய சப்ஜெக்ட் பாடங்களோட எண்ணிக்கை 11. சரி, ஞாபகம் இல்லை, 11ன்னு நினைக்கிறேன், 13 நினைக்கிறேன், 11 நினைக்கிறேன். அதே நாங்கள் ஓ லெவல் எடுத்துக்கொண்டோன்னு சொன்னால் பாடங்களோட எண்ணிக்கை 9. சரிதானே? அதே நேரம் அட்வான்ஸ் லெவல் அதில் எடுத்துக்கொண்டோன்னு சொன்னால் பாடங்களோட எண்ணிக்கை எத்தனை? முக்கியமான பாடங்கள் 3. மாணவர்களே, இப்போ இங்கே 13 சப்ஜெக்ட், இங்கே 11 சப்ஜெக்ட், இங்கே 9 சப்ஜெக்ட், இங்கே 3 சப்ஜெக்ட். அப்போ பாடங்களோட எண்ணிக்கை என்ன செய்யுது? குறைஞ்சிட்டு போகுது. இதை பார்க்கும்போது ஒரு சாதாரண ஒரு மாணவருக்கு தோணலாம், 13 பாடம் படிக்கிறதை விட 3 பாடம் படிக்கிறது லேசி தானே. 11 பாடம் படிக்கிறதை விட 3 பாடம் படிக்கிறது லேசி தானேன்னு சொல்லி ஒரு சாதாரண மாணவருக்கு தோணலாம். ஆனால் உண்மையாக யதார்த்தம் என்னன்னு சொன்னால் பாடங்களோட எண்ணிக்கை குறையுது, ஆனால் அந்த பாடத்துடைய ஆழம் வந்து என்ன செய்யுது? அதிகரிக்குது. நான் சொல்லும் டெப்த், அந்த பாடத்துடைய ஆழம் வந்து அதிகரிக்குது. பாடங்களோட எண்ணிக்கை அதிகரித்தா எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை. 20 சப்ஜெக்ட்னாலும் என்ன செய்யலாம்? படிக்கலாம். இருந்தாலும் அந்த பாடங்களுடைய டெப்த் அதிகரிக்கும் போது, ஆழம் அதிகரிக்கும் போது அங்கதான் என்ன நடக்குது? பிரச்சனை ஏற்படுகிறது. அப்போ ஒரு மாணவர் கேட்கலாம், சார் எப்படி சார் ஆழம் அதிகரிக்கும் போது பிரச்சனை ஏற்படுகிறது? ஓகே, இன்னொரு சிம்பிளான ஒரு விஷயம் சொல்றேன். ஓகேவா?
இன்னொரு சிம்பிளான விஷயம் சொல்கிறேன். ஒரு ஒரு 5 குட்டை இருக்குது. ஒரு குட்டையோ குளமோ கடலோ ஸ்விம்மிங் பூலோ எதா இருந்தாலும் பிரச்சனை இல்லை. கேட்கக்கூடாது சார் இது என்ன ஸ்விம்மிங் பூலா குட்டையா குளமா, அது எங்களுக்கு தேவையில்லை. ஓலவல் மாதிரி கேட்க தேவையில்லை. சார் இது என்னது குளமா குட்டையா, அது இல்லை எங்களுக்கு, அது ஒன்றும் தேவையில்லை. இது ஒரு குளமோ ஒரு குட்டையாவோ ஒரு கடலாவோ ஒரு ஸ்விம்மிங் பூலாவோ நீங்கள் நினச்சிங்க சரியா. அது 2 மீட்டர் ஆழம். ஓகேவா. அதே மாதிரி சரியா, அதே மாதிரி இது ஒவ்வொரு 5 ஸ்விம்மிங் பூலும் 2 மீட்டர் ஆழமானது. அதாவது குளம்னு சொல்லலாம் குட்டைன்னு சொல்லலாம், எதுவாக இருந்தாலும் இது எல்லாம் என்னது 2 மீட்டர் ஆழம் கொண்டது சரியா. அதே நேரம் இன்னொரு குளம் அல்லது குட்டை அல்லது ஸ்விம்மிங் பூல் இருக்குது 50 மீட்டர். இப்போ மாணவர் யாராவது சொல்லுங்க பார்க்கலாம், இப்போ இந்த 5 குளத்துடைய ஆழங்களை ஒருத்தருக்கு அடைகிறது இலகுவாக இருக்குமா, அல்லது இந்த 50 மீட்டருடைய இந்த குளத்துடைய ஆழத்தை அடைகிறது இலகுவாக இருக்குமா? பெரும்பாலானவர்களோட பதில் என்னவாக இருக்கும், இந்த 5 குளங்களோட அல்லாட்ட 5 குட்டைகளோட 5 ஸ்விம்மிங் பூலோட ஆழங்களை அடைகிறது தான் இலகுவாக இருக்கும். காரணம், இதுக்கு எங்களுக்கு அனுபவம் தேவையில்லை, இதுக்கு அவ்வளோ பெரிய தியரிட்டிக்கல் நாலேஜ் தேவையில்லை, ஒன்றும் தேவையில்லை. சாதாரணமாக இந்த 2 மீட்டர் ஆழத்தை அடையலாம். ஆனால் இந்த 50 மீட்டர்னு சொல்கிறது இலகுவான டார்கெட் அல்ல. நீங்கள் என்ன செய்யணும், 50 மீட்டர் ஆழம் போய் திரும்ப 50 மீட்டர் வரணும். ஆக மொத்தம் 100 மீட்டர். அப்போ இதுக்கு என்ன தேவை, அனுபவம் தேவை, அதே நேரம் அதுக்குரிய நாலேஜ் தேவை, அதுக்குரிய டெக்னிக்ஸ் எல்லா நுட்பங்களும் தேவை. விலங்கு அப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். ஆழம் அதிகரிக்கிறது, இது ஒரு சிம்பிளான ஒரு எக்ஸாம்பிள் சொன்ன. ஆழம் அதிகரிக்க என்ன செய்யணும், அதுக்குரிய அனுபவங்களும் என்ன செய்யணும், அதிகரிக்கணும். அதுக்குரிய டெக்னிக்ஸை நாங்கள் யூஸ் பண்ணணும். அப்படி அதை நாங்கள் யூஸ் பண்ணாமல் நார்மலாக நாங்கள் அந்த குளத்துக்குள்ளே ஆழத்தோட நினைச்சோன்னு சொன்னால் எங்களோட வாழ்க்கை கேள்விக்குறியாகும். அதே நேரம் மாணவர்களாகிய நீங்கள் என்ன செய்யணும்னு சொன்னால், இப்போ இந்த ஆழத்தை அடைகிறதுக்கு உங்களை ட்ரெயின் பண்ணுறவர் இருக்காரு தானே, ட்ரெயினர்னு சொல்லுவது உங்களுக்கு படித்து தர டீச்சர் யாராக இருக்கலாம், உங்களை கைட் பண்ணக்கூடியவர் அனுபவம் உள்ளவராக இருக்கணும். அப்படி இல்லைன்னு சொன்னால் உங்களுடைய லைஃப் கேள்விக்குறியாகும். அப்போ அதான் நான் சொல்கிறேன். அப்போ தெளிவாக விளைஞ்சி தானே. அப்போ ஆழம், அதாவது பாடங்களோட எண்ணிக்கை அதிகரித்தா பிரச்சனை இல்லை, பாடங்களோட ஆழம் அதிகரிக்க விட்டதான் என்ன செய்யுது, அதுக்குரிய சிக்கல் தன்மைகள் எல்லாமே உருவாகுது. ஆகவே நாங்கள் என்ன செய்யணும்னு சொன்னால் 3 பாடங்கள்னு சொல்லி நாங்கள் கேர்லெஸ்ஸாக இருக்காமல் அதில் ஆழத்தை புரிஞ்சு படிக்கக்கூடிய மாணவர்களாக நாங்கள் மாறணும். சரிதானே. அப்போ அடுத்தது மாணவர்களே, இப்போ வருவோம், அடுத்த விஷயத்துக்கு வருவோம். ஓகேவா. இப்போ நான் பேசுறது இதெல்லாம் கிளியர் ஆகிருக்கு தானே, போர்டில் எழுதுறது எல்லாம் ஓகே தானே, திரும்ப ரிப்பீட்டாக நான் கேட்குறேன். யார் சரி மெசேஜ்னு போடுங்க எனக்கு, ஓகே கிளியராக விளங்குதுன்னு சொல்லி இன்னொரு கன்ஃபார்ம் பண்ணுறதுக்கு. ஓகே, நெக்ஸ்ட் டாபிக். ஓகேவா. இப்போ நான் பெரிய விஷயங்கள் கதைக்க போதில்லை. நீங்கள் என்னத்துக்கு பயாலஜி எடுக்கணும், அதால் நன்மை தீமை அது ஒன்றையும் பற்றி நான் பேச போகிறேன். ஏன்னு சொன்னால் நீங்கள் நிறைய வீடியோக்கள் யூடியூப்லேயும் பார்த்துருக்கலாம். அடுத்து நீங்கள் செலக்ட் பண்ணியிருக்கிறீங்க. இப்போ உள்ள மாணவர்களுக்கு நல்ல நாலேஜ் இருக்குது. ஆகவே நீங்கள் இப்போ பயாலஜி செலக்ட் பண்ணியிருக்கிறீங்க. அந்த பயாலஜியை செலக்ட் பண்ணிவிட்டு இந்த பயாலஜியை
எப்படி நாங்கள் இதில் வந்து ஒரு ஏ எடுக்கிறது, அதில் நல்ல பெருஃபர்களை எவ்வாறு எடுக்கிறது, அதுக்கு ஒரு கைடன்ஸுக்காக வந்து நீங்கள் இணைஞ்சிருக்கிறீங்க. நான் வந்து திரும்ப பேச போகிறதில்ல. நீங்கள் என்ன நீங்கள் எதுக்காக வேண்டி பயாலஜி எடுக்கணும் அந்த டாபிக்ஸை பற்றி நான் பேச வரல. சரியா? நான் இப்போ அடுத்த டாப்பிக்கு போகிறேன். நீங்கள் ஏ லெவலில் சயின்ஸ் செய்கிறதுக்குரிய தகுதிகள் வந்து என்னென்ன? சரியா? நீங்கள் ஏ லெவல் சயின்ஸ் என்ன தகுதிகள் இருக்கணும்னு நீங்கள் நினைக்கிறீங்க ஏ லெவல் சயின்ஸ் செய்கிறதுக்கு? யாராவது ஒருத்தர் சட்டில் ஒரு மெசேஜ் ஒன்று போடுங்க, என்ன தகுதி இருக்கணும். அப்படி இல்லைன்னா மைக் ஓன் பண்ணி பேசலாம் யாராக இருந்தாலும். என்ன தகுதி இருக்கணும் ஏ லெவல் சயின்ஸ் செய்கிறதுக்கு? யாராவது மைக்கு ஓன் பண்ணி பேசுங்க, இல்லாட்டி சட் ஒன்று போடுங்க. ஏ லெவல் சயின்ஸ் செய்கிறதுக்கு, அதாவது சரி ஏ லெவல் சயின்ஸ் தேவையில்லை, நீங்கள் இப்போ பயோ சயின்ஸ் செய்ய போகிறீங்க. முதல்ல உங்களுக்கு தெரியும் தானே பயோ சயின்ஸில் வந்து என்னென்ன பாடம் இருக்குது? பயாலஜி, அது ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, 3 பாடங்களும் இருக்குது. சரியா? அப்போ நீங்கள் பயோ சயின்ஸ், நீங்கள் பயாலஜி எடுத்திருக்கிறீங்க, அதுக்கு தான் நீங்கள் வந்து என்ன செய்கிறீங்க, என்ன கிளாஸுக்கு வந்து ஜாயின் ஆகியிருக்கிறீங்க. அப்போ நீங்கள் பயோ சயின்ஸ் எடுக்கணும்னு சொன்னால் உங்களோட தகுதி என்னவாக இருக்கணும்? நிறைய இன்ட்ரெஸ்டிங் ஆன்சர் வந்துருந்துச்சு. அதாவது சி எடுத்திருக்கணும், அப்படி இல்லைன்னு சொன்னால் ஏபி எடுத்திருக்கணும். மாணவர்கள் எல்லாம் அப்படி தான் யோசிப்பீங்க. நீங்கள் பொதுவாக எப்படி யோசிப்பீங்க? ஒன்று ஏ எடுத்திருக்கணும், மெட்ஸில் சி இருக்கணும், 6 பாடங்கள் பாஸ் ஆகிருக்கணும், சம்திங் அப்படியே தான் யோசிப்பீங்க. நான் ஒரு விஷயம் சொல்கிறேன், புதிய ஒரு விஷயம் சொல்கிறேன், நல்லா கேட்டுக்கோங்க. சரியா? நான் இந்த 5 வருஷம் அனுபவத்தில் சொல்கிறேன். பயோ சயின்ஸ் படிக்கிறதுக்கு முக்கியமான ஒரு தகுதி என்னென்று சொன்னால், எந்த நேரமும் நாங்கள் எப்படி நினைக்கணும்னு சொன்னால், நான் ஒரு ஹியூமன், நான் ஒரு மனுஷன், எனக்கு எந்த சந்தர்ப்பத்திலையும் தவறுகள் ஏற்படலாம். இந்த சிந்தனை ஒரு மாணவருக்கு இருக்குன்னு சொன்னால் அவர் நல்ல ரிசல்ட்டு கட்டாயம் எடுப்பார். நான் ஏன் அப்படி சொல்கிறேன்? நான் என்ன சொல்கிறேன்னு சொன்னால், முதலாவது தகுதி எல்லா மாணவர்களும் பார்ப்பாங்க, இது என்ன சார் சொல்கிறாரு, குழப்புற ஒன்றும் இல்லை. நான் சொல்லும்போது உங்களுக்கு தெளிவாகும். நான் என்ன சொல்கிறேன்னு சொன்னால், முதலாவது தகுதி அது ரிசல்ட்டு அதெல்லாம் அதற்கு பிறகு அப்பாற்பட்டது. நான் ஏன்னு சொல்லுவேன், முதலாவது தகுதி நான் ஒரு ஹியூமன், நான் ஒரு மனுஷன், எனக்கு எந்த டைம்லையும் வந்து மிஸ் ஆகலாம். மிஸ் ஆகிற காரணம் தவறுகள் நடக்கலாம். ஏன்னு சொன்னால் மாணவர்களே, 5 வருஷம் அனுபவத்தில் சொல்கிறேன், 9A எடுத்த மாணவர்களில் அதிகமான மாணவர்களுக்கு மெடிசின் கிடைக்கிறதில்லை. இதுதான் யதார்த்தம். நல்லா விளங்கிக்கோங்க. அனுபவத்தில் சொல்கிறேன். அதால் நான் சொல்லலை 9A எடுக்கிறது தவறுன்னு நான் சொல்லலை. 9A எடுக்கிற மாணவர்கள் வந்து புத்திசாலிகள், அது புத்திசாலிகள், அது வேறு சப்ஜெக்ட். ஆனால் 9A எடுக்கிறதுல அதிகமான மாணவர்கள் வந்து மெடிசின் போகிறதில்லை. இதுதான் யதார்த்தம், உண்மை. அதே நேரம் ஒரு ஏயுமே எடுக்காத மாணவர்கள் 3A எடுத்து மெடிசின் போகிறாங்க. என்ன நடக்குது இவ்விடத்துல? இதைத்தான் நான் சொல்கிறேன். நான் ஒரு மனுஷன், எனக்கு எந்த சந்தர்ப்பத்தில் 9A எடுத்த மாணவர்கள் என்ன செய்வாங்கன்னு சொன்னால், அவங்களுக்கு ஒரு மமதை ஏற்படும். அது வந்து அவங்க நேரடியாக அவங்களுக்கு அது தெரியாது. இருந்தாலும் யாராவது ஒரு விடயங்களை சொல்லும்போது, உதாரணமாக ஒரு ஆசிரியர் ஒரு விடயத்தை சொல்லும்போது, இது முக்கியமான ஒரு விடயம், இது பரீட்சைக்கு வரும்னு சொல்லும்போது, அந்த மாணவர்களோட
நடத்தை எவ்வாறு இருக்குன்னு சொன்னால், நான் 9A எடுத்த மாணவன் இந்த சார் சொல்லி நான் கேட்கணுமா, இவர் சொல்லி நான் கேட்கணுமா, அந்த எண்ணம் வருமாக இருந்தால் மாணவர்கள் நீங்கள் நினச்சிக்கோங்க, இந்த 3A இந்த கனவு வந்து உங்களுக்கு கனவாகவே போயிட்டுரும். சரிதானே? அப்போ அதான் நான் சொல்கிறேன், 9A எடுத்த மாணவர்கள் யாராக இருந்தாலும், சில மாணவர்கள் என்கிட்ட கேட்கலாம், சார் எனக்கு வந்து ஏ ரிசல்ட் வாரது சந்தேகம், அப்போ நான் சயின்ஸ் எடுக்க இயலுமா? ஏபி ரிசல்ட்டில் இல்லை, நான் ஃபஸ்ட்டு சொன்ன தகுதி உங்களுக்கு இருக்குமாக இருந்தால் நீங்கள் வந்து சயின்ஸு எடுக்கலாம். ஏன்னு சொன்னால் நிறைய மாணவர்கள் ஓ லெவலில் வந்து ஏ கூட இல்லாத மாணவர்கள் வந்து 3A எடுத்துகிட்டு என்ன செய்கிறாங்க, மெடிசின் போகிறாங்க. சரியா? நான் சில விஷயங்கள் போர்டில் எழுதுறேன். சரியா? எனக்கு ஆன்சர் சொல்லுவோம் பார்க்கலாம், சாட்லேயோ அல்லது மைக் ஓன் பண்ணியோ யாராவது சொல்லலாம். சில மூலகங்களை எழுதுகிறேன், மூலகங்களை ஏதோ ஒன்று எழுதுறேன்னு வைங்களே, போர்டில் எழுதுகிறேன். நீங்கள் சொல்லுங்கள் பார்க்கலாம் என்னென்னு. இது முதலாவது என்ன மாணவர்கள் யாராவது சொல்லுவோம் பார்ப்போம், ஒருத்தர் சொல்லுவோம் பார்ப்போம். ஓகே, சோடியம். நெக்ஸ்ட் என்ன? ரெண்டாவது என்ன? ஃபர்ஸ்ட் சோடியம், ரெண்டாவது என்ன? சட்டில் சொல்லுங்கள், அப்படி இல்லைன்னா மைக்கை ஓன் பண்ணி பேசலாம். பேசுகிறதுக்கு யாரும் தயங்க வேணாம். சரியா? இப்போ தயங்கிங்கன்னு சொன்னால் நீங்கள் வாழ்க்கையில் பின்னால் பேசிக்க மாட்டீங்க. சரியா? அதால் பேசுகிறதுக்கு தயங்க வேணாம். பிழையாகும், கட்டாயம் பிழையாகணும். மாணவர்கள்னு சொன்னால் பிழையாகியே ஆகணும். பிழையாகக்கூடியவங்க தான் மாணவர்கள். சரியா? கட்டாயம் பிழையாகும், பயப்பட தேவையில்லை. அப்படி இயலாதவங்க சட்டில் போடுங்க. அப்படி இல்லைண்டா என்ன செய்யுங்க, மைக் ஓன் பண்ணி சொல்லலாம். ஓகே, நானே சொல்கிறேன். மாணவர்கள் சொல்லுவாங்க இது என்னன்னு சொன்னால் சோடியம்னுவாங்க, அப்படித்தானே? இதை சொல்லுவாங்க மெக்னீசியம்னு சொல்லுவாங்க, இதை குளோரின். இது வந்து கார்பன் மோனோக்சைடுன்னு சொல்லுவாங்க. இது வந்து கார்பன் டை ஆக்சைடு, கார்பன் ஈரோக்சைடு சம்திங் சொல்லுவாங்க. அப்படி தானே? எல்லாரும் ஒத்துக்கிறீங்க தானே? சோடியம், மெக்னீசியம், குளோரின், கார்பன் மோனோக்சைடு, கார்பன் டை ஆக்சைடு, கார்பன் ஈரோக்சைடு சொல்லுவாங்க. நான் சொல்கிறேன் சோடியம் சரி, இது மெக்னீசியம்ன்றது பிழை. ஏன்னு சொன்னால் மெக்னீசியம் எப்படி வரணும்னு சொன்னால் இது கேபிட்டல், இதுதான் மெக்னீசியம். ரெண்டு வந்து சிம்பிள் லெட்டரில் வர இயலாது. ஆகவே இது வந்து என்னது, மில்லிகிராம். இது குளோரின் இல்லை. குளோரின் வந்து எந்த காலம் வந்து மூலகங்கள் வந்து குறுக்கழுத்தில் எழுதவே முடியாது. இது இப்படி எழுதுறது பிழை. நீங்களும் வந்து ஏலவல்ல இப்படி எழுதுனீங்கன்னு சொன்னால் கண்டிப்பாக பிழையாகத்தான் இருக்குது. குளோரின் இப்படி எழுத இயலாது. இது கார்பன் மோனோக்சைடு இல்லை, இது கோபால்ட். கோபால்ட்னு சொல்லக்கூடிய ஒரு மூலகம். இது கார்பன் டை ஆக்சைடு. இது சரி. பெரும்பாலானவர்களோட முடிவு வந்து மாணவர்களோட முடிவு என்ன ஆയിരിக்கும், 5க்கு 2. இப்போ நான் என்ன சொன்னேன் மாணவர்களே, நாங்கள் மனுஷன், எங்களுக்கும் தவறுகள் நடக்கலாம். சரிதானே? ஆகவே
சில மாணவர்கள் இதில் ஒன்று கண்டுபிடிச்சிருக்கலாம். ஆனால் பெரும்பாலான மாணவர்கள்ட இது வந்து 5க்கு 2 தான் காணப்படும். அது தவறு இல்லை. நான் என்ன சொல்ல வரேன், நான் திரும்ப திரும்ப சொல்ல வரேன், எங்களுக்கு வந்து தவறுகள் ஏற்படலாம். சரிதானே? அடுத்த விஷயம், ஓகே, அடுத்த விஷயங்கள் வந்து முக்கியமாக வந்து நல்ல மெமரி பவர் வேணும். சரியா? மெமரி பவர்ன்றது வந்து சிலவங்களுக்கு வந்து ஒரு தடவை சொன்னால் அவங்களுக்கு விளங்கிடும், காலம் பூரா திரும்ப சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. சில பேருக்கு வந்து திரும்ப திரும்ப வந்து ரிப்பீட் பண்ணணும். அது வந்து சில ஒவ்வொரு மாணவர்களுக்கு இடையிலான மாணவர்களுக்கு வந்து அது வித்தியாசப்படும். சிலவங்க வந்து 2 தடவை மீட்டினா ஓகே, சில மாணவர்கள் வந்து 10 தடவை மீட்டணும், சில மாணவர்கள் 100 தடவை மாற்றணும். என்ன செய்யணும்? ரிப்பீட் பண்ணணும். அப்போ என்ன செய்யணும்னு சொன்னால் நல்ல மெமரி பவர்னு சொல்கிறது கண்டிப்பாக வேணும். அந்த மெமரி பவரை வந்து நீங்கள் என்ன செய்யலாம்? இன்க்ரீஸ் பண்ணலாம். எதன் மூலமாக? திரும்ப திரும்ப ரிவைஸ் பண்ணுறதன் மூலமாக நீங்கள் என்ன செய்யலாம்? அதை வந்து மெமரி பவரை வந்து இன்க்ரீஸ் பண்ணலாம். இது ரெண்டும் தான் வந்து மிக முக்கியமான காரணங்கள், மிக முக்கியமான விடயங்கள் வந்து நீங்கள் பயாலஜி, பயோசயின்ஸ், அது முக்கியமாக பயோ எடுக்கிறது. சரியா? ஏன்னா மெமரி பவர்ன்றது கட்டாயம் வந்து பயோக்கு தேவைப்படுது. சரியா? விளையாச்சு தானே? சரியா? முதலாவது விடயம், நான் ஹியூமன், எனக்கு தவறுகள் நடக்கலாம். ரெண்டாவது விஷயம் வந்து நல்ல மெமரி பவரை வந்து நாங்கள் வந்து என்ன செய்யணும்? திரும்ப திரும்ப ரிவைஸ் பண்ணுறதன் மூலமாக அதை செய்யலாம், அதை வந்து இன்க்ரீஸ் பண்ணலாம். ஓகே, நாங்கள் இனி பாடத்துக்குள்ளே போவோம். சரியா? சின்னதாக ஒரு இன்ட்ரடக்ஷன் தான். நான் இதுக்கு முன்னால் பேசினது இந்த விஷயங்கள் எல்லாம் வந்து சும்மா உங்களுக்கு ஒரு மோட்டிவேஷன் இல்லை. சரியா? நான் மோட்டிவேஷன் தரத்துக்கு எனக்கு விருப்பமும் இல்லை. நான் மோட்டிவேஷன் கேட்குறதுக்கு வந்து என்னது, மோட்டிவேஷன் கேட்குறதுக்கு எனக்கு விருப்பம் இல்லை. நான் மோட்டிவேஷன் சொல்கிறதுக்கும் விருப்பம் இல்லை. சரியா? நான் மோட்டிவேஷன் இல்லை, யதார்த்தத்தை சொன்னேன். ஆகவே நீங்கள் வந்து மாணவர்களே சொல்கிற விஷயங்களை வந்து கவனமாக எடுத்து படிச்சிங்கன்னு சொன்னால் எடுக்கிறன்றது வந்து இலகுவான ஒரு விடயம். சரியா? அப்போ நாங்கள் வந்து பயாலஜிக்குள்ள ஒரு ஆரம்ப இன்ட்ரடக்ஷனுக்குள்ளே போவோம். சரியா? ஓகே, நீங்கள் உங்களுக்கு அனுப்பப்பட்ட ட்யூட்டை வந்து எல்லாம் ரீட் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நான் எல்லாம் ரீட் பண்ணினீங்களா? உங்களுக்கு அனுப்பப்பட்ட ட்யூட் வந்து ரீட் பண்ணினீங்களா நீங்கள்? ஓகே, அதில் வந்து எங்களுக்கு வந்து பயாலஜியை பொறுத்த வகையில், சரியா, பயாலஜியை பொறுத்த வகையில் எங்களுக்கு மொத்தமாக 10 அலகு காணப்படுது. இதில் 10 அலகுகள் காணப்படுது. முதலாவது அலகு, சரியா, முதலாவது அலகு உயிரியலின் அறிமுகம். நான் ஃபுல்லாக எழுதலை, உங்களுக்கு டியூட்டை நீங்கள் ரீட் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் நான். சரியா, உயிரியலின் அறிமுகம். ரெண்டாவது யூனிட். சரி, ஓகே. உயிரியல்ட அறிமுகம்னு சொன்னால் முதலாவது யூனிட். அந்த உயிரியல்ட அறிமுகம்ன்றது அந்த அளவுக்கு பெரிய பாடம் இல்லை எங்களுக்கு வந்து, ஆக இலகுவான ஒரு பாடம். ஜஸ்ட் ஒரு அறிமுகம், என்னென்ன பாடங்களை நாங்கள் கற்க வேண்டிய இருக்குது, உயிரியல் படிக்கிறதால என்ன நன்மைகள், உயிரங்கிகள் என்னென்ன சிறப்பியல்னு சொல்லி
மிக பேசிக்கான விஷயங்களை தான் வந்து உயிரியலின் அறிமுகத்தில் நாங்கள் முதலாவது யூனிட்டில் நாங்கள் பார்க்குறது. சரியா? அடுத்தது வந்து உயிரின் ரசாயன மற்றும் கள அடிப்படை. ரெண்டாவது உயிரின் ரசாயன மற்றும் கள அடிப்படை, ரெண்டாவது யூனிட். ஓகேவா? அப்போ இதில் நாங்கள் பொதுவாக 4 சேதன சேர்வைகள் காணப்படுது. கார்போஹைட்ரேட், புரதம், லிப்பிட்டு, அடுத்து வந்து நியூக்ளிக் அமிலம். அப்போ இந்த 4 விடயங்களை பற்றியும் நாங்கள் மிக முக்கியமாக படிப்போம். அதற்கு பின்னால் கள அடிப்படை. களம்னு சொன்னால் களம் எவ்வாறு உருவாக்கப்பட்டு இருக்கின்றது, களத்திட பொதுவான அமைப்புகள் என்ன, களங்களோட வகைகள் என்ன, களம் சார்ந்த சில செயற்பாடுகளை பற்றி நாங்கள் படிப்போம், களப்பிரிவை பற்றி படிப்போம், அடுத்தது வந்து களச்சுவாசத்தை பற்றி படிப்போம், அடுத்தது ஏடிபி எவ்வாறு உருவாக்கப்படுதுன்னு படிப்போம், அடுத்தது இப்போ தாவர களத்தெடுத்தோம்னு சொன்னால் ஒளித்தோப்பு எவ்வாறு நடக்குதுன்னு சொல்லி படிப்போம். அப்போ இவ்வாறான விஷயங்கள் களம் சார்ந்த செயற்பாடுகளை வந்து நாங்கள் களம் அடிப்படையின் கீழே நாங்கள் படிப்போம். சரியா? அதுதான் வந்து 2வது யூனிட்டாக இருக்குது. 3வது யூனிட்னு சொல்கிறது வந்து உயிர் பல்வகைமை. அதாவது அங்கிகளோட கூர்ப்பும் அடுத்தது பல்வகைமையும். அங்கிகளின் கூர்ப்பும் பல்வகைமையும். அப்போ இது என்னன்னு சொன்னால் அங்கிகளோட 3வது யூனிட் நாங்கள் இதை பற்றி படிப்போம்னு சொன்னால் இந்த உலகம் எவ்வாறு தோற்றுவிக்கப்பட்டுச்சு. சரியா? இந்த உலகம் அன்றைய இருந்த உலகத்திற்கும் இப்போ இருக்கிற வாழுகின்ற கிரகத்துக்கும் இடையிலான என்ன தொடர்புகள் காணப்படுது, முதல் உயிரி எவ்வாறு உருவாக்கப்பட்டுச்சு, அந்த முதல் உயிரிட எவ்வாறான இயல்புகள் காணப்படுகிறது, அந்த முதல் உயிரி தொடக்கம் இன்றைய மனிதன் வரை, நவீன கால மனிதன் வரை அந்த ஒவ்வொரு உயிரங்கிகளும் எவ்வாறு கூர்ப்படைஞ்சிச்சு. சரி, அது எவ்வாறு கூர்ப்படைஞ்சிச்சுன்னு சொல்லி நாங்கள் என்ன செய்வோம், 3வது யூனிட்ல படிப்போம். சரியா? அங்கிகளோட கூர்ப்பும் பல்வகைமை 3வது. என்னோட சேர்ந்து திரும்ப ரிப்பீட் பண்ணி சொல்லுங்க. இது வந்து பாடமாக்கவே எழுதையோ ஒன்றும் தேவையில்லை. இது உங்களுக்கு ஒரு ப்ராக்டிஸுக்காக வேண்டி. ஓகேவா? திரும்ப சொல்லுங்க. 1வது உயிரியல் அறிமுகம், உயிரின் ரசாயன மற்றும் கள அடிப்படை, 3வது அங்கிகளோட கூர்ப்பும் பல்வகைமையும், 4வது வந்து தாவர அமைப்பும் தொழிலும். தாவர அமைப்பும் தொழிலும். இப்போ 4வதுல நாங்கள் தாவரத்தை பற்றி நாங்கள் படிப்போம். சரியா? தாவரம் வந்து எவ்வாறு ஒளித்தொகுப்பு செய்யுது, தாவரங்கள் உருவவியல் கட்டமைப்பு என்ன, தாவரங்கள் எவ்வாறு வளர்ச்சி ஏற்படுகின்றது, தாவரங்களில் உணவு எவ்வாறு கடத்தப்படுகின்றது, ஆவியுறுப்பு எவ்வாறு நடைபெறுகிறது, கனியுப்புகள் எவ்வாறு கடத்தப்படுகிறது, இந்த பற்றின ஒவ்வொரு விஷயங்களும் நாங்கள் தாவர அமைப்பும் தொழிலையும் படிப்போம். சரியா? அடுத்து வந்து 5வது விஷயம் விலங்கு அமைப்பும் தொழிலும். இந்த 5வது சப்ஜெக்ட்ல விலங்கு அமைப்பும் தொழிலுக்கு கீழே நாங்கள் என்னத்தை படிப்போம்னு சொன்னால், விலங்குகள் பொதுவாக விலங்குகள் வந்து அதில் வந்து டைஜஸ்டிவ், சமிபாட்டு தொகுதி, இனப்பெருக்க தொகுதி, கழிவாற்றும் தொகுதி, பெரும்பாலான தொகுதிகள் வந்து இந்த விலங்கு அமைப்பும் தொழிலுக்கும் கீழே நாங்கள் வந்து கலந்துரையாடுவோம். சரியா? அப்போ இந்த பாடத்தை படித்து முடிச்சிங்கன்னு சொன்னால் நீங்கள் வந்து ஒரு மெடிக்கல் ஸ்டூடெண்ட்ன்ற ஒரு ஃபீல் வரும். இந்த பாடத்தை நீங்கள் கம்ப்ளீட் பண்ணினீங்கன்னு சொன்னால், விலங்கு அமைப்பும் தொழில் ஏன்னு சொன்னால், உதாரணமாக மனித சமன்பாட்டு தொகுதியை படிப்பீங்க, அந்த மனித சமன்பாட்டு தொகுதியோட கட்டமைப்பை பற்றி படிப்பீங்க, அதில் தொழிற்பாடை பற்றி படிப்பீங்க, அதில் நோய்களை பற்றி படிப்பீங்க, அந்த நோய்கள் வராமல் தடுக்கக்கூடிய முறைகளையும் நீங்கள் படிப்பீங்க. அப்போ ஒவ்வொரு தொகுதிகளையும் நீங்கள் படித்து முடியும் போது நீங்கள் ஒரு மெடிக்கல் ஸ்டூடெண்ட்டாக நீங்கள் வந்து ஃபீல் பண்ணுவீங்க. சரியா? இதை படிச்சுட்டு விலங்கு அமைப்பும் தொழிலையும் படிச்சுட்டு பக்கத்து வீட்டில் உள்ளவங்களுக்கு வந்து மருந்து கொடுக்க போகிறதில்ல. ஓகேவா? அதுக்கு லைசன்ஸ் இல்லை உங்களுக்கு. ஓகே, சிலவங்க வந்து ஹாஃப் படித்த டாக்டர்ஸ்னு சொல்லுவாங்க, அந்த வேலையை செய்ய போகிறது இல்லை. சரியா? அப்போ 5வது விலங்கு அமைப்பும் தொழில். 6வது வந்து என்னன்னு சொன்னால் பிறப்புரிமையியல்.
இயல், ஜெனட்டிக்ஸ்னு சொல்லுவோம். சரியா? நாங்கள் எவ்வாறு ஒரு சந்ததியிலிருந்து ஒரு சந்ததிக்கு வந்து எவ்வாறு பண்புகள் கடத்தப்படுதுன்னு சொல்லி நாங்கள் இந்த பிறப்புரிமையியல் ஜெனட்டிக்ஸில் தான் நாங்கள் படிப்போம். சரியா? இந்த சந்ததி தலைமை உரிமை அடையும் இயல்புகள் எவ்வாறு ஒரு சந்ததியிலிருந்து ஒரு சந்ததிக்கு கடத்தப்படுதுன்னு சொல்லி நாங்கள் என்ன செய்வோம்னு சொன்னால் இந்த பிறப்புரிமையில் நாங்கள் படிப்போம். 7வது வந்து மூலக்கூற்று உயிரியல்னு சொல்லுவோம். சரியா? மூலக்கூற்று உயிரியல், மொலிக்யூலர் பயாலஜி. மூலக்கூற்று உயிரியல், மூலக்கூற்று உயிரியலும் மீளச் சேர்க்கைக்குரிய தொழில்நுட்பம். மீளச்சேர்க்கைக்குரிய தொழில்நுட்பம். சரியா? மூலக்கூற்று உயிரியலும் மீளச் சேர்க்கைக்குரிய தொழில்நுட்பம் 7வது. இதில் தான் நம்ம வந்து டிஎன்ஏ ஆர்என்ஏ அது வந்து எவ்வாறு துவக்கப்படுது, புரதங்கள் எவ்வாறு துவக்கப்படுதுன்றது ஒரு கம்ப்ளெக்ஸான, அதாவது ஒரு என்ன சொல்கிறது, ஒரு சிக்கல் தன்மை வாய்ந்த சில விஷயங்களை வந்து நாங்கள் இதை மூலக்கூற்று உயிரியலில் தான் நாங்கள் வந்து என்ன செய்வோம், படிப்போம். மாணவர்கள் இன்னும் ஒரு சில காலங்கள் வந்து ஃப்யூச்சரை நோக்கி போகும்போது நாங்கள் வந்து இந்த மூலக்கூற்று உயிரியல், நாங்கள் சொல்லுவோம் மொலிகுலர் பயாலஜி, இன்று வந்து நவீன உலகத்தில் வந்து மிக வேகமாக என்ன சொல்கிறது வளர்ந்து வரும் ஒரு துறை தான் வந்து மொலிகுலர் பயாலஜி. சரியா? ஆகவே யாராக இருந்தாலும் முதலாவது டார்கெட்டை வச்சுக்கோங்க மெடிசின் போகிறதுக்கு. அப்படி இல்லாத மாணவர்கள் வந்து இந்த மூலக்கூற்று அதாவது மொலிகுலர் பயாலஜி சார்ந்த துறைகளை நீங்கள் எடுப்பீர்களாக இருந்தால் உங்களுக்கு நல்ல ஸ்கோப் மீன் நல்ல ஒரு எதிர்காலம் வந்து உங்களுக்கு அமையன்னு சொன்னால் ஃப்யூச்சர், இவங்களோட எதிர்காலம், இந்த உலகம் வந்து இந்த மொலிகுலர் பயாலஜியை நோக்கித்தான் வைத்து கொண்டிருக்குது. ஓகேவா? 7வது மூலக்கூற்று உயிரியலும் மீளச் சேர்க்கைக்குரிய தொழில்நுட்பம். சரியா? அடுத்த 8வது வந்து சுற்றாடல் உயிரியல். 8வது சுற்றாடல்களை பற்றி படிப்பீங்க. உயிர் அங்கிகளுக்கும் மனிதனுக்கும் சுற்றாடலுக்கும் இடையில என்ன தொடர்பு, உயிர் அங்கிகளுக்கும் சுற்றாடலுக்கும் இடையிலான என்ன தொடர்புன்னு சொல்லி அந்த தொடர்புகளை பற்றி படிப்பீங்க. உணவு பூம்பகங்கள், முதல் உற்பத்தியாளர்கள், அந்த சப்ஜெக்டுகளை நீங்கள் படிக்கிறது சுற்றாடல் உயிரியல். 9வது வந்து நுண்ணுயிரினவியல், மைக்ரோபயாலஜி. சரியா? 9வது வந்து மைக்ரோபயாலஜி, நுண்ணுயிரினவியல் நாங்கள் சொல்கிறது. சரி, அடுத்து வந்து 10வது அப்ளைட் பயாலஜி, பிரயோக உயிரியல். அப்ளைட். சரியா? இப்போ மைக்ரோபயாலஜி நாங்கள் எடுத்து படிக்க போகிறோம், நுண்ணங்கியலை பற்றி படிக்க போகிறோம். சரியா? பாக்டீரியா, வைரஸ், ஃபங்கஸ், புரோட்டிஸ்டா அப்படியான கண்ணுக்கு தெரியாத நுண்ணங்கிகளை பற்றி நாங்கள் மைக்ரோபயாலஜியில் படிப்போம். அது சார்ந்த நோய்கள் என்ன, அந்த நோய்களுக்குரிய ட்ரீட்மெண்ட் என்ன, அதை பற்றி நாங்கள் வந்து மைக்ரோபயாலஜி படிப்போம். இப்போ அப்ளைட் பயாலஜின்னு சொல்கிறது பிரயோக உயிரியல். நாங்கள் படித்த பயாலஜி தொழில்நுட்பங்களை நாங்கள் எவ்வாறு பயன்படுத்துறதுன்னு சொல்லி அப்ளைட் பயாலஜியில் நாங்கள் படிப்போம். சரியா? இதுதான் உங்களோட 10 யூனிட்டுமாக காணப்படுது. சரியா? அடுத்த விஷயம் உங்களோட எக்ஸாம் பேப்பர். உங்களுடைய எக்ஸாம் பேப்பர் எவ்வாறு கட்டமைக்கப்படுது? இதெல்லாம் பாடமாக்குற இல்லை, இதெல்லாம் ஒன்றுமே இல்லை, இது சும்மா இன்ட்ரடக்ஷன். ஓகேவா? இந்த நான் பேசுகிறது விளங்கி தானே? திரும்ப கேட்குறேன். போர்ட் கிளியர். என்ன சரி பிரச்சனைகள் இருந்தால் எனக்கு மெசேஜில் சொல்லுங்கள். ஓகே, ஒரு பிரச்சனை இல்லைன்னு நினைக்கிறேன். அடுத்து வந்து உங்களோட எக்ஸாம் பேப்பர். ஓகே, உங்களுடைய எக்ஸாம் பேப்பர் வந்து பகுதி பார்ட் 1 பார்ட் 2. பார்ட் 1ன்னு சொல்கிறது நாங்கள் முதலாவது MCQ 50. முதலாவது வந்து MCQ 50.
50க்கு வந்து எங்களுக்குரிய மார்க்ஸ் வந்து புள்ளிகள் வந்து டோட்டலாக வந்து 50. சரிதானே? முதலாவது 50. ரெண்டாவது பார்ட் 2ல எங்களுக்கு பகுதி ஏ, பகுதி பி, எங்களுக்கு பார்ட் 2ல பகுதி ஏ பகுதி பின்னு இருக்கு. ஓகே தானே? இந்த பகுதி ஏ என்று சொல்றது அமைப்பு கட்டுரை, ஸ்ட்ரக்சர்ட் கொஷன், அமைப்பு கட்டுரை வினாக்களுக்கான கூட. அது எத்தனை வரும்னு சொன்னால் 4 கொஷன், 4 கேள்விகள், 4 கேள்விகளுக்கும் 100 புள்ளிகள் வீதம் 400. சில மாணவர்கள் இந்த ரியாக்ஷன் எனக்கு விளங்குது, 400 இங்கே 50, இது என்ன சார் நீங்கள் சொல்கிறீங்கன்னு சொல்லி உங்களுக்கு விளங்கும். அடுத்து பகுதி பி கட்டுரை வினாக்கள்னு சொல்லுவோம். சரியா? கட்டுரை வினாக்களில் டோட்டலாக 6 கேள்விகள். சரியா? 6 கேள்வியில் நீங்கள் 4 வந்து கட்டாயமாக செய்யணும், 2 வந்து சாய்ஸ். 6 கேள்விகள் பகுதி பியில் கட்டுரை வினாக்கள், அதில் 6 கேள்வியில் 4 கட்டாயம் செய்யணும், 2 சாய்ஸ். 6ல் வந்து 2 கேள்வி வந்து எங்களுக்கு செய்யாமல் விடலாம், 4 கேள்வி செய்யணும். அப்போ 4 கேள்விகள், ஒரு கேள்விக்கு 150 புள்ளிகள் வீதம் 600. டோட்டல் எத்தனை? 1000. பார்ட் 1க்கு 50, பார்ட் 2க்கு வந்து 1000. லேசி பேப்பர் அப்படித்தானே? 1000 மார்க்ஸ் ஈஸியாக எடுத்துடலாம். அதுக்கு பின்னால் என்ன செய்வாங்கன்னு சொன்னால், இங்கதான் பிரச்சனை. என்ன செய்வாங்க, 1000-ஐ 20ஆல் பிரிச்சா 50. சரிதானே? அப்போ எம்சிக்யூவில் 50, பார்ட் 2ல் 50. இது ரெண்டையும் சேர்த்தா டோட்டல் எத்தனை மார்க்ஸ்? 100 மார்க்ஸ். அப்போ நீங்கள் சொல்லுங்கள் மாணவர்களே, யாராவது ஒருத்தர் சொல்லுங்கள், எம்சிக்யூவில் இலகுவாக புள்ளிகளை பெற்றுக்கொள்ள முடியுமா, அல்லது பார்ட் 2ல் பகுதி ஏலையோ பகுதி பியிலையோ வந்து இலகுவாக புள்ளிகளை பெற்றுக்கொள்ள முடியுமா? இதில் புள்ளிகளை இலகுவாக பெற்றுக்கொள்ளலாம். இலகுவாக எம்சிக்யூவில் தான் என்ன செய்யலாம், பெற்றுக்கொள்ளலாம். ஏன்னு சொன்னால் பார்ட் 2ல் பகுதி 2ல் ஒரு புள்ளியை நீங்கள் எடுக்கணும்னு சொன்னால், ஒரு மார்க்ஸ் எடுக்கணும்னு சொன்னால், உண்மையாகவே நீங்கள் வந்து எத்தனை மார்க்ஸ் எடுக்கணும்? 20 மார்க்ஸ். அதாவது ஒரு புள்ளி எடுக்கணும்னு சொன்னால் நீங்கள் உண்மையாகவே 20 புள்ளிகளை நீங்கள் எடுத்தாகணும். அதுதான் யதார்த்தம். விளங்குதா? விளைச்சு தானே? இதில் எம்சிக்யூவில் ஒரு எம்சிக்யூக்கு எழுதிங்கன்னா அவங்க 1 மார்க்ஸ், அது எந்த ஒரு பிரச்சனை. ஆனால் நீங்கள் பகுதி பார்ட் 2ல் வந்து 1 மார்க்ஸ் எடுக்கணும்னு சொன்னால் நீங்கள் உண்மையாகவே 20 மார்க்ஸை நீங்கள் எடுக்கணும். ஆக அதில் தான் நாங்கள் என்ன செய்கிறோம்னு சொன்னால், மிக அதிகமான ப்ராக்டிஸ் வந்து நாங்கள் எம்சிக்யூவில் செய்கிறது. மிக அதிகமான ப்ராக்டிஸ் வந்து நாங்கள் எம்சிக்யூவில் செய்கிறதுக்கான காரணம் வந்து இந்த புள்ளிகள் வந்து. சரியா? அப்போ இதில் வந்து ஒரு புள்ளி எடுக்கணும்னு சொன்னால் 20 எடுக்கணும். ஆகவே நாங்கள் அதிகமான பயிற்சிகள் எம்சிக்யூவில் செய்கிறதன் மூலமாக என்ன செய்யலாம், ஸ்ட்ரக்சர் பார்ட் 2 வந்து இலகுவாக செய்யலாம். ஒரு மாணவர் வந்து ஒரு அன்னளவாக 35+, 35க்கு மேலே, குறைஞ்சவனுக்கு 35க்கு மேலே அவர் மினிமம் 35க்கு மேலே எம்சிக்யூவில் ஸ்கோர் பண்ணுவாங்க இருந்தால் அவருக்கு வந்து ஏ எடுப்பது கொஞ்சம் இலகுவாக இருக்கும்.
அனைத்து மாணவர்களே, இதுவரைக்கும் நான் சொன்ன விஷயங்கள், பேசின விஷயங்கள் எல்லாருக்கும் கிளியர் ஆகிருந்துச்சா? எல்லாருக்கும் நான் கதைச்ச விஷயங்கள், நான் பேசின விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு வந்து கிளியர் ஆகிருந்துச்சா? ஓகே, அடுத்த விஷயத்துக்கு போவோம். எங்களோட ப்ரொஜெக்ட், எங்களோட கிளாஸ் வந்து எவ்வாறு நடைபெறும்னு சொன்னால், சரியா நான் சொல்கிறேன் பாருங்க. யூனிட் 1, சரியா, யூனிட் 1 உங்களுக்கு தெரியும். ஐந்து பாடவேளை. நான் இப்படி எழுதுறேன். யூனிட் 1 வந்து எங்களுக்கு மினிமமாக வந்து யூனிட் 1க்கு வந்து நாங்கள் 4 ஹவர் வந்து என்ன செய்யணும், அந்த யூனிட் 1க்கு நாங்கள் வந்து 4 ஹவர் வந்து யூனிட் 1 வந்து நாங்கள் ஸ்டடி பண்ண வேண்டி இருக்குது. யூனிட் 2 வந்து யூனிட் 2 வந்து 60 ஹவர். யூனிட் 3 வந்து 45 ஹவர். யூனிட் அலகு 4 வந்து நாங்கள் 60. சரியா? அடுத்து யூனிட் 5 146. அதாவது இப்போ இது என்ன சொல்கிறேன்னு சொன்னால், இந்த அலகு வந்து குறைஞ்ச மினிமம் ஹவர்ஸ் வந்து யூனிட் வந்து நான் மினிமம் 4 ஹவர்ஸ் படிக்கணும். யூனிட் 2 வந்து 60 ஹவர்ஸ், யூனிட் 3 வந்து 45 ஹவர்ஸ், யூனிட் 4 வந்து 60 ஹவர்ஸ், யூனிட் 5 வந்து 146 ஹவர்ஸ் வந்து நாங்கள் படிக்கணும். யூனிட் 6 வந்து 18 ஹவர். யூனிட் 7 30. யூனிட் 8 வந்து 30 ஹவர். யூனிட் 9 38 ஹவர். யூனிட் 10 19 ஹவர். ஓகே தானே மாணவர்களே? 4 ஹவர் 60 45. யூனிட் 4 வந்து 60 ஹவர்ஸ், 146 18 30 30 38 19. நீங்கள் இந்த பாடப்பரப்பை பார்த்தீங்கன்னு சொன்னால், இந்த யூனிட் 5 வந்து மிக அதிகமான ஹவர்ஸ் கணக்கு எடுக்குது. இப்போ நீங்கள் பொதுவாக சொல்லுவதாக இருந்தால், யூனிட் 1ல் இருந்து யூனிட் 4 வரைக்கும் 3ல் 1 பங்கு. 3ல் 1 பங்கு மீன்ஸ் இவ்வளவுலையும் இந்த 4 யூனிட் 3ல் 1 பங்கு. அதே நேரம் இது 3ல் 1 பங்கு, இது 3ல் 1 பங்கு. இப்போ இதில் மீனிங் என்ன மாணவர்களே? இந்த 5 யூனிட்னு சொல்றது மிகப்பெரிய ஒரு பாடம். 3ல்
ஒரு பகுதியை அடைக்கக்கூடிய பாடம். சரியா? அப்போ அன்னளவாக இந்த யூனிட் 5க்கு வந்து நாங்கள் அன்னளவாக 4.5 மந்த். சரியா? இந்த யூனிட்டுக்கு வந்து அன்னளவாக 4.5 மந்த். சரியா? இந்த யூனிட் சரியா? யூனிட் 5க்கு அன்னளவாக 4.5 மாதம். யூனிட் 2 யூனிட் 2க்கு வந்து 2 months. இதுக்கு வந்து 1.5 month. இது வந்து 2 months. அப்போ நாங்கள் டோட்டல் பண்ணினோன்னு சொன்னால் மாணவர்களே, சரியா, இந்த யூனிட்டு நாங்கள் டோட்டல் பண்ணினோன்னு சொன்னால் அன்னளவாக எங்களுக்கு வந்து 17 தொடக்கம் 19 மந்த்துக்குள்ளே வந்து என்ன செய்யலாம்னு சொன்னால் இந்த பாடங்களை கம்ப்ளீட் பண்ணக்கூடியதாக இருக்கும். 17 தொடக்கம் 19 மாதம். நான் ஏன் இவ்வளோ தெளிவாக ஒவ்வொரு விஷயங்களும் சொல்கிறேன்னு சொன்னால், இன்றைக்கி இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஒரு விஷயம் என்னன்னு சொன்னால், நிறைய பொதுவாக ஆசிரியர்கள் வந்து என்ன செய்வதில்லை, இந்த சிலபஸ்களை கவர் பண்ணுறதில்லை. அப்போ சில டைம் என்ன செய்வாங்கன்னு சொன்னால், இந்த 3 யூனிட்டுகளையும் வந்து மிக ஸ்லோவாக, எப்படின்னு சொன்னால் கிராஃப் வந்து இவ்வாறு போகக்கூடியதாக இருக்கும். சரியா? அதாவது மிக 3 பாடங்களையும் மிக வந்து அதிகமாக டைம்களை எடுத்து என்ன செய்வான்னு சொன்னால், அதுக்கு டைம் எடுத்து படித்து கொடுத்துட்டு அதுக்கு பின்னால் என்ன நடக்குன்னு சொன்னால், மற்ற பாடங்கள் எல்லாம் வந்து மிக ஒரு குறுகிய காலத்தில் முடிக்கக்கூடியதாக இருக்கும். அப்படி இருக்கக்கூடாது. நாங்கள் வந்து ஒரு பிளான் பண்ணி என்ன செய்யணும், ஒரு முறையோட ஒரு ஒழுங்கோட வந்து சீராக பாடங்களை கொண்டு போகணும். அதுதான் நாங்கள் வந்து ஒவ்வொரு யூனிட்டுக்கும் எங்களோட கிளாஸில் வந்து எத்தனை மந்த் நாங்கள் வந்து ஒதுக்கியிருக்கிறோம். நாங்கள் இதுக்கு முன்னால் ஒவ்வொரு மாணவர்களுக்கும் எவ்வாறு இதை கம்ப்ளீட் பண்ணிடணும்னு சொல்லி அந்த அனுபவத்தின் மூலமாக தான் நாங்கள் இந்த ஒவ்வொரு விஷயங்களையும் வந்து நாங்கள் உங்களுக்கு என்ன செய்கிறோம், தெளிவாக சொல்கிறோம். சரி? ஆகவே நீங்கள் இதை வந்து டோட்டல் பண்ணினா 17 தொடக்கம் 19 மந்த்துக்குள்ளே வந்து எங்களோட சிலபஸை நாங்கள் முடிப்போம். அப்போ ஒரு மாணவர் வந்து அவங்களுக்கு இருக்கக்கூடிய கால எண்ணிக்கை என்னன்னு சொன்னால் 24 மாதம், அதாவது 2 years, 24 மாதம் இருக்குது. அவர் 19 மாதத்தில் கம்ப்ளீட் பண்ணினாருன்னு சொன்னால் அவருக்கு வந்து எக்ஸ்ட்ரா வந்து எத்தனை மாதம் இருக்குது, 5 மாதம் வந்து தாராளமாக அவருக்கு வந்து என்ன செய்யலாம், பேப்பர் செய்யலாம். அப்போ நாங்கள் வந்து என்ன செய்கிறோம், 5ஆம் மாதமே ஸ்டார்ட் பண்ணுறதால மாணவர்களே, இப்போ நாங்கள் இப்போ 5ஆம் மாதம் ஸ்டார்ட் பண்ணுறோம். அப்போ 5ஆம் மாதம் ஸ்டார்ட் பண்ணுறதால என்ன நடக்குது, எக்ஸ்ட்ரா ஒரு 3 மாதமும் எங்களுக்கு கிடைக்கிது. அப்போ 5 + 3 வந்து 8 மாதம் வந்து எங்களுக்கு சொலிடாக வந்து பேப்பர் மாத்திரம் செய்கிறதுக்கு, அந்த அனுபவங்களை பெறுறதுக்கு, பேப்பர் செஞ்சு அதில் அனுபவங்களை பெறுறதுக்கு எங்களுக்கு 8 மாதம் வந்து என்ன செய்யுது, எங்களுக்கு கிடைக்கிது. இதுதான் வந்து எங்களோட பாடம். நாங்கள் எப்படி பாடத்தை கொண்டு போவோம், அதாவது இந்த யூனிட்டுக்கு நீங்கள் இதை மார்க் பண்ணி வச்சுக்கலாம். எங்களோட கிளாஸுக்கு வர்றவங்க நீங்கள் இந்த ஹவர்ஸை மார்க் பண்ணிக்கோங்க, இந்த கால இதெல்லாம் வந்து மார்க் பண்ணிக்கோங்க. உங்களோட அந்த பாடம் சரியான டைமுக்கு முடிக்கப்படலைன்னு சொன்னால் நீங்கள் வந்து கேள்வி கேட்கலாம். சரியா? நாங்கள் கண்டிப்பாக இந்த நாங்கள் ஒதுக்கியிருக்கிற இந்த கால எல்லைக்குள்ளே வந்து நாங்கள் செய்வோம், பாடத்தை நாங்கள் முடிச்சு தருவோம். சரியா? சரிதானே மாணவர்களே? ஓகே.
5:30. முதல் யூனிட்டில் சில விஷயங்கள் சொல்லிவிட்டு நான் என்ன செய்கிறேன், நான் வந்து கிளாஸை ஸ்டாப் பண்ணுறேன். ஓகேவா? முதல் பாடத்தை நாங்கள் ஸ்டார்ட் பண்ணிவிட்டு அதோட நாங்கள் என்ன செய்வோம், ஸ்டாப் பண்ணணும். சரியா? சாரி, சில டெக்னிக்கல் இஷ்யூவால் வந்து இது வீடியோக்கள் வந்து இதாகிட்டு கால வேண்டாம். நாங்கள் வந்து என்ன செய்யணும்னு சொன்னால் அதுக்குரிய வீடியோக்களை வந்து நாங்கள் குரூப்பில் அப்லோட் பண்ணுவோம், உங்களுக்கு தருவோம். சரியா? எந்த ஒரு இதுவும் இருக்க தேவையில்லை. சரியா? கிளியர் தானே? நான் பேசுகிறது கிளியரா? நான் பேசுகிறது கிளியர் தானே? சில டெக்னிக்கல் எரரால் வந்து வீடியோ கட் ஆகிட்டு பரவாயில்ல. பட் எங்களோட அடுத்த இதில் வந்து ரெக்கார்ட் ஆகுது வீடியோ, நாங்கள் அந்த வீடியோவை வந்து ப்ரொவைட் பண்ணுவோம். கிளியர் தானே நான் பேசுகிறது? ஓகே, நாங்கள் வந்து யூனிட் 1ல் 5:30 ஆகிட்டு. சரியா? இன்ட்ரடக்ஷன் இவ்வளோ நேரம் பேசின விஷயங்கள் எல்லாம் உங்களுக்கு விளங்கிருக்குன்னு நினைக்கிறேன். மாணவர்களே, உங்களுக்கு தெரியும் இன்றைக்கி வந்து நிறைய பேர் வந்து நிறைய விஷயங்கள், நிறைய கிளாஸுகள் வந்து நடந்துட்டு இருக்குது. நீங்கள் யார்கிட்ட கிளாஸுக்கு வேணுன்றாலும் நீங்கள் போங்க. சரியா? நீங்கள் எந்த கிளாஸுக்கு வேணுனாலும் நீங்கள் போங்க, அது எந்த பிரச்சனையும் இல்லை. ஆனால் அவங்கள பற்றி தேடுங்க, அவங்களோட நோட்ஸை டியூட் எடுத்து பாருங்கள். அவர் வேறு என்ன சரி பேப்பர்கள் செஞ்சுருக்காங்களா, பேப்பர் டிஸ்கஷன்கள் பண்ணியிருக்காங்களா, பேப்பரை பற்றின அறிவுகள் இருக்குதா, நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். அடுத்தது அவங்களோட டியூட்டை பார்த்தாலே உங்களுக்கு விளங்கும். சில ஆசிரியர்கள் வந்து என்ன செய்வாங்க, அந்த ரிசோர்ஸ் புக்கை அப்படியே வந்து பிரிண்ட் பண்ணி தருவாங்க. ரிசோர்ஸ் புக்குன்றது கட்டாயம் எங்களுக்கு தேவையான ஒரு விஷயம். அதில் தான் கேள்விகள் வரப்போகுது. இருந்தாலும் அதை என்ன செய்வாங்க, அப்படியே பிரிண்ட் பண்ணி தருவாங்க. சரியா? அடுத்தது பேப்பர்கள் அவங்க செஞ்சுருக்காங்களான்னு பாருங்கள். அதெல்லாம் பார்த்துட்டு நல்ல ஒரு ஆசிரியரை தேர்ந்தெடுத்துட்டு அவங்கள்ட்ட நீங்கள் வந்து கண்டினியூஸாக தொடர்ந்து வந்து என்ன செய்யுங்க, தொடர்ந்து வந்து அவங்கள்ட்ட வந்து என்ன செய்யுங்க, கிளாஸுக்கு போங்க. சரியா? என்ன சொன்னால் ஒரு விஷயத்தை தொடர்ந்து செய்யும்போது தான் அதில் பிரதிபலனை வந்து எங்களுக்கு எதிர்பார்க்கலாம். சரியா? இன்றைக்கு நாங்கள் செய்கிறோம், நாளைக்கு இன்றைக்கு ஒரு சார், நாளைக்கு ஒரு சார், நாளைக்கு 2 ஒரு சார், அப்படி நாங்கள் ஒவ்வொரு சார்கிட்ட மாறி மாறி படிப்பதன் மூலமாக, இப்போ உதாரணத்துக்கு எனக்கு ஒரு என்னதான் ஒரே தியரியாக இருந்தாலும் எனக்கு அதாவது நான் வந்து டீச் பண்ணுற முறைன்றதுல ஒன்று இருக்குது. நான் டீச் பண்ணுற முறை வேறையாக இருக்கும், இன்னொரு ஆசிரியர் டீச் பண்ணுற முறை வேறாக இருக்கும். சரியாக? ஆகவே உங்களுக்கு ஃபஸ்ட்டு நீங்கள் விளங்கிக்கோங்க, உங்களுக்கு வந்து கம்ஃபர்டபுளாக இருக்குதா, உங்களுக்கு விளங்குதா, உங்களுக்கு விஷயம் விளங்குதா, உங்களுக்கு வந்து இந்த சாரோட படித்தா எங்களுக்கு வந்து முன்னோக்கி போகணுமா, அதெல்லாம் பாருங்கள். பார்த்துட்டு நீங்கள் அந்த ஆசிரியரோட வந்து கண்டினியூஸாக வந்து நீங்கள் பயணம் செய்யுங்க. ஏன்னு சொன்னால் இது வந்து உங்களோட வாழ்க்கையில் மிக முக்கியமான ஒரு தருணம். சரியா? ஆகவே நீங்கள் அதை மட்டும் நீங்கள் வந்து என்ன செய்யுங்க, செலக்ட் பண்ணிவிட்டு நீங்கள் அதை அப்படியே படித்து கொண்டு போங்க. சரியா? நான் திரும்ப சொல்கிறேன், ஓவர் கான்ஃபிடென்ட் கூடாது. ஆனால் கான்ஃபிடென்ட், அதாவது எந்த மேலே நம்பிக்கை எனக்கு கட்டாயம் தேவை. சரியா? ஒன்ற மேலே உனக்கு நம்பிக்கை இல்லைன்னு சொன்னால் கடவுளே வந்தாலும் பயனில்லை. என்ற டியூட்டில் வந்து கடைசி பக்கத்தில் இருக்கும். சரியா? கான்ஃபிடென்ட்
ஒன்றை நீ நம்பணும், ஆனால் ஒன்றை மட்டுமே நீ நம்பக்கூடாது. ரெண்டுக்கும் வித்தியாசம் பண்ணணும். சரியா? ஒன்றை நம்பு, ஒன்றை மட்டுமே நீ நம்பாது. சரி, நாங்கள் வந்து என்ன செய்வோம், ஒரு சின்ன ஸ்டார்ட் ஒன்று, அறிமுகம் ஒன்று செஞ்சுட்டு நாங்கள் கட் பண்ணுவோம். அடுத்தடுத்த விஷயங்கள் வந்து நாங்கள் குரூப்பில் அப்லோட் பண்ணுவேன். அடுத்த கிளாஸில் எப்போ நடக்கும், என்ன எவ்வாறாக நடக்கும்னு சொல்லி நான் எல்லா விஷயங்களும் வந்து என்ன செய்வேன், அப்லோட் பண்ணுவேன். சரியா? நான் லாஸ்ட்டாக சொன்ன விஷயம், அதாவது லாஸ்ட்டாக வந்து நான் ஒரு மந்த் போட்டேன் தானே, கம்ப்ளீட் இந்த மந்தில் வந்து நாங்கள் கம்ப்ளீட் பண்ணுவோன்னு சொல்லி ஒரு சார்ட் ஒன்று போட்டேன் தானே. அந்த சார்ட் வந்து விளைவிச்சு அவங்களுக்கு அதுக்கு முன்னுக்கு வீடியோ கட் ஆகிட்டா இல்லைன்னு சொன்னால் அந்த சார்ட் ஃபுல்லாக, அதாவது இந்த யூனிட்டுக்கு இத்தனை மாதம் போகணும்னு சொல்லி நான் ஒரு அட்டை இதொன்று போட்டேன். நான் ஒரு இதொன்று இது என்ன எத்தனை மாதத்துக்குள்ளே கம்ப்ளீட் பண்ணலான்னு சொல்லி ஒரு எஜெண்டா ஒன்று போட்டேன் தானே. அது உங்களுக்கு விளைவிச்சா இல்லை அதுக்கு முன்னுக்கே வீடியோ கட் ஆகிட்டா? ஓகே, அதான் எங்களோட சேர்த்துட்டோம். ஓகேவா? ஸோ அந்த மந்த்துக்குள்ளே வந்து நாங்கள் கம்ப்ளீட் பண்ணுவோம். அதை நீங்கள் வந்து மார்க் பண்ணி வச்சுக்கோங்க. சரியா? சரி, சின்ன ஒரு விஷயம் ஒன்று ஸ்டார்ட் பண்ணிவிட்டு நாங்கள் ஸ்டாப் பண்ணுவோம். அடுத்தடுத்த விஷயங்கள் நாங்கள் வந்து குரூப்பில் டிஸ்கஸ் பண்ணுவோம். சரியா? முதலாவது உயிரியல்னா என்ன? மாணவர்கள், உயிரியல்னு சொல்றது மாணவர்களே உயிரை பற்றின, உயிர் அங்கிகளை பற்றின ஒரு கற்கை. சரியா? உயிர் அங்கிகளை பற்றின ஒரு கற்கையைத்தான் நாங்கள் வந்து உயிரியல்னு சொல்லுவோம். சரியா? இந்த உயிரங்கி எவ்வாறு கட்டமைக்கப்பட்டிருக்கிறது, அது எவ்வாறு உணவு உட்கொள்ளுதோ, அந்த உணவு எவ்வாறு அந்த அங்கிக்கு போஷணையாக மாறுது, அந்த அங்கி எவ்வாறு கழிவகற்றுது, அது என்னென்ன இயல்புகளை பிரதிபலிக்குது, அது என்னென்ன இயல்புகளை என்ன செய்யுது, அந்த இயல்புகளை சுற்றாடலோட எவ்வாறு அது வந்து என்ன செய்யுது பிணைந்திருக்குது. இவ்வாறு ஒவ்வொரு விஷயங்களை பற்றி நாங்கள் படிக்கிறதைத்தான் நாங்கள் வந்து உயிரியல்னு சொல்லுவோம். சரிதானே? உயிர் என்றால் என்ன? உயிரியல். ஓகே, உயிர் என்றால் என்ன? உயிர் இருந்தால் தானே உயிரியலை பற்றி படிக்கலாம். அப்படித்தானே? உயிரியலுக்கு அடிப்படை என்ன? உயிர். அப்போ உயிர்னா என்ன? உயிர்னு சொல்றது மாணவர்களே யாராலையும் இன்று வரைக்கும் எந்த ஒரு விஞ்ஞானிகளாலும் கண்டுபிடிக்கப்பட முடியாத அல்லது அதற்கு ஒரு வரைவிலக்கணம் கொடுக்க முடியாத ஒரு விஷயம்தான் உயிர். யாருக்கும் வந்து இன்று வரைக்கும் வந்து என்ன செய்யலாது, ஒரு வரைவிலக்கணம் கொடுக்க இயலாது. இதுதான் உயிர். உயிர் வந்து உடல்ல எங்கே இருக்குது, உயிர் என்னென்ன செய்யும், உயிர் இவ்வாறு கட்டமைக்கப்பட்டிருக்கிறது, உயிர் பற்றின எந்த ஒரு ஆராய்ச்சியும் என்ன செய்யலை, இதுவரைக்கும் சக்சஸ் ஆகலை. எந்த ஒரு விஞ்ஞானிகளுக்கும் சொல்ல இயலாது. அந்த உயிரை வந்து எந்த ஒரு பௌதீக சமன்பாடுகளை வச்சோ, ஃபிசிக்ஸில் உள்ள சமன்பாடுகளை வச்சோ, கெமிஸ்ட்ரியில் உள்ள சமன்பாடுகளை வச்சோ என்ன செய்ய இயலாது, நிரூபிக்க இயலாது. உயிர்ன்றது அதற்கு அப்பாற்பட்டது. அப்போ நாங்கள் என்ன செய்ய போகிறோம்னு சொன்னால், உயிரியலில் உயிரை பற்றி படிக்காமல் உயிர் அங்கிகளை பற்றி நாங்கள் படிக்க போகிறோம். சரி, என்ன சார் குழப்பமாக இருக்கு? சரி, ஓகே, நான் இப்படி ஒரு கேள்வி கேட்குறேன். இனிப்புக்கு ஒரு வரைவிலக்கணம் சொல்லுங்கள். இனிப்புக்கு ஒரு வரைவிலக்கணம் சொல்லுங்க பக்கம். யாராவது சொல்ல இயலுமா? இனிப்புக்கு ஒரு வரைவிலக்கணம் சொல்ல இயலுமா? இயலாது. சரி, ஜஸ்மின், மல்லிகைப்பூ வாசம் வருகிறது, வரைவிலக்கணம் சொல்ல இயலுமா? வரைவிலக்கணம் சொல்ல இயலாது. இனிப்புக்கு வரைவிலக்கணம் சொல்ல, ஆனால் எந்தெந்த பொருட்கள் இனிப்பா இருக்குன்னு சொல்ல இயலும். அப்படித்தானே? எந்தெந்த பொருட்கள் இனிப்பா இருக்குன்னு சொல்ல இயலும், இனிப்புக்கு வரைவிலக்கணம் சொல்ல இயலாது. அதுபோலதான் மாணவர்களே, உயிருக்கு வரைவிலக்கணம் சொல்ல இயலாது,
ஆனால் உயிரங்கிகளுக்கு என்ன செல்லும், உயிரங்கிகள் இவ்வாறான சிறப்பியல்புகளை காண்பிக்குது, இவ்வாறான தன்மைகளை கொண்டு இருக்குது, இவ்வாறான கட்டமைப்புகளை கொண்டு இருக்குதுன்னு சொல்லி உயிரங்கிகளை பற்றி எங்களுக்கு என்ன செய்யணும், படிக்கலாம். உயிரை பற்றி என்ன செய்யலாது, எங்களுக்கு படிக்க இயலாது. அதான் உங்களுக்கு முதலாவது சொல்லியிருக்கும். அப்போ இந்த உயிரியலை மிக இலகுவாக படிப்பதற்காக, ஏன்னா உயிரியல்ன்றது மிக பரந்த ஒரு பாடப்பரப்பு, ஒரு காம்ப்ளெக்ஸான ஒரு சிக்கல் தன்மை வாய்ந்த ஒரு பாடப்பரப்பு. அப்போ அதை மிக இலகுவாக படிப்பதற்கு என்ன செஞ்சிருக்கிறாங்கன்னு சொன்னால், உயிரியவியலாளர், தாவரவியலாளர் எல்லாரும் சேர்ந்து என்ன செஞ்சிருக்கிறாங்க, படிப்பதற்கு இலகுவாக 3 பகுதிகளாக பிரிச்சிருக்கிறாங்க. என்னன்னு சொன்னால், முதலாவது விலங்கியல், இரண்டாவது என்ன தாவரவியல், அடுத்தது நுண்ணங்கியல். அந்த பயாலஜியை என்ன செய்யலாது, படிக்க இயலாது. ஆகவே என்ன செஞ்சிருக்காங்க, 3 பெரும் பகுதிகளாக பிரிச்சிருக்காங்க. விலங்கியல்னா விலங்குகளை பற்றி படிக்கிறது, தாவரவியல்னா தாவரங்களை பற்றி படிக்கிறது, நுண்ணங்கியல் சொன்னால் நுண்ணங்கியலை பற்றி படிக்கிறது. அப்போ இது எல்லாத்தையும் படிக்கணும். ஏன்னா இதுவுமே ஒரு மிகப்பெரிய ஒரு காம்ப்ளெக்ஸான சிக்கல் தன்மை வாய்ந்த பகுதி என்றதால இதையும் கற்பதற்கு இன்னும் சில கிளைகளாக பிரிச்சிருக்கிறாங்க. அது என்னன்னு சொன்னாலும் உங்களுக்கு டியூப்ல இருக்கும். முதலாவது கள உயிரியல். முதலாவது என்ன, கள உயிரியல். கள உயிரியல்னு சொல்றது களத்தை பற்றி படிக்கிறது. விலங்குகளுக்கும் களம் இருக்குது, தாவரத்துக்கும் களம் இருக்குது, நுண்ணங்கிக்கும் களம் இருக்குது. அப்போ என்ன செய்யணும், இந்த மூணு களங்களை பற்றி நாங்கள் படிக்கணும். அதுக்கு தான் சொல்றது நாங்கள் கள உயிரியல்னு சொல்லுவோம். இரண்டாவது விஷயம் இளையவியல். முதலாவது செல் பயாலஜி, ரெண்டாவது சைட்டாலஜி. சரியா? இரண்டாவது இளையவியல். இப்போ இளையவியல் என்று சொல்றது இந்த களங்கள் சேர்ந்து தான் என்ன செய்யுது, இளையத்தை உருவாக்குது. அப்போ நாங்கள் சொல்லுவோம் டிஷ்யூ. அந்த இலைங்களை பற்றி படிக்கிறது தான் இளையவியல். சரியா? அப்போ இந்த 3டையும் இளைய கட்டமைப்புகளை பற்றி படிக்கிறது. அடுத்தது என்ன விஷயம்னு சொன்னால் உடல் அமைப்பியல் சொல்றது இந்த விலங்குகள் எவ்வாறு கட்டமைக்கப்பட்டிருக்குது, கட்டமைப்புகளை பற்றி படிக்கிறது. இந்த தாவரங்கள் எவ்வாறு கட்டமைக்கப்பட்டிருக்குது, நுண்ணங்கிகள் எவ்வாறு கட்டமைக்கப்பட்டிருக்குது. உடல் அமைப்பியல் நாங்கள் சொல்லுவோம் எனாட்டமி, கட்டமைப்புகளை பற்றி படிக்கிறது. சரியா? அடுத்து உடற்தொழிலியல். சரியா? உடற்தொழிலியல் ஃபிசியாலஜி, அதில் தொழில்களை பற்றி நாங்கள் படிக்கிறது. சரியா? அடுத்து உயிரி ரசாயனம், பயோகெமிஸ்ட்ரின்னு சொல்லுவோம். உயிரி ரசாயனம் சொல்ல அந்த ரசாயன கட்டமைப்புகளை பற்றி படிக்கிறது. அடுத்து பிறப்புரிமையியல், ஜெனட்டிக்ஸை பற்றி படிக்கிறது. அடுத்து சூழலியல். இது இந்த 3 பெரும் பகுதிகளும் சூழலோடு எவ்வாறு தொடர்பு கொண்டிருக்கின்ற அதை பற்றி படிக்கிறது தான் சூழலியல்னு சொல்லி நாங்கள் சொல்லுவோம். சரியா? அடுத்தது மாணவர்களே, நான் என் டியூட்டில் உங்களுக்கு தந்திருக்கேன் ஸ்டே அலர்ட்னு சொல்லி ஒரு லைன் ஒன்று தந்திருக்கிறேன். அதுக்கு மேலே உள்ள பாதிகள் உங்களுடைய ரீடிங், அதாவது நீங்கள் ஜஸ்ட் ஒரு ரீட் பண்ணினா போதும். அதில் எந்த விதமான கேள்விகளும் வரப்போகிறது இல்லை. நான் ஹைலைட் பண்ணியிருக்கிறேன் அந்த சில விஷயங்களை தவிர மேலதிகமான கேள்விகள் அதில் கேட்க போகிறது இல்லை. சரியா? அந்த ஸ்டே அலர்ட்டுக்கு கீழே தான் உங்களுடைய கேள்விகள் தொடங்கும். அதில் இருந்தால் பெரும்பாலான கேள்விகள் கேட்கப்படுறது. சரியா? இதை நீங்கள் ஜஸ்ட்டு ரீட் பண்ணினாலே போதும். சரியா? அதை நீங்கள் ஜஸ்ட்டு ரீட் பண்ணினாலே போதும். அடுத்தது நாங்கள் உயிரியல் அந்த பயாலஜி படிக்கிறதால ஏற்படக்கூடிய நன்மைகள், சில நன்மைகள் இருக்குது. சரியா? அதை நீங்கள் ஜஸ்ட்டு ரீட் பண்ணினா போதும். சரியா? ஸோ நாங்கள் அடுத்த கிளாஸில் என்ன செய்வோம்னு சொன்னால் அங்கிகளோட சிறப்பு, ஏன்னா ஸ்டே அலர்ட்னு போட்டி அதுக்கு கீழே தான் கேள்விகள் வரப்போகுது. அப்போ அந்த விடயங்கள் நாங்கள் வேறொரு கிளாஸில் செய்வோம். அப்போ ஸ்டே அலர்ட்டுக்கு மேலே உள்ள பகுதிகள் நீங்கள் ஜஸ்ட் ஒரு ரீட் பண்ணினா போதும். நான் அடுத்த கிளாஸ்லேயும் மேலோட்டமாக சொல்லுவேன். சரியா? இதுதான் விஷயங்கள்னு சொல்லி நான் மேலோட்டமாக சொல்லுவேன். ரீட் பண்ணினா போதும். அதில் பெரும்பாலான கேள்விகள் கேட்கப்படுறது இல்லை. அது ஒரு அறிமுகம். சரியா? அந்த எல்லோ கலரால் ஹைலைட் பண்ணப்பட்டிருக்கிற விடயங்களை
அந்த விடயங்கள் முக்கியம். மற்றபடி அதில் பெரிய கேள்விகள் கேட்க போகிறது இல்லை. சரியா? அடுத்த கிளாஸில் வந்து நாங்கள் அந்த விஷயங்களை நாங்கள் பார்ப்போம். சரியா? கிளாஸ் பற்றின அப்டேட்டுகள் எல்லா விஷயங்களும் வந்து என்ன செய்யணும்னு சொன்னால் உங்களுக்கு குரூப்பில் வந்து நாங்கள் தருவோம். அடுத்தது எல்லாம் முடிஞ்சிட்டு நான் முடிஞ்சதுக்கு பிறகு சில மாணவர்கள் நினைக்கலாம் சாரை பற்றி ஒன்றும் சொல்ல இல்லை அப்படின்னு நினைக்கலாம். என்னை பற்றி சொல்லணும்னா பெருசாக ஒன்றும் இல்லை. ஆனால் இந்த மாணவர்கள் என்னுடைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து எல்லா யூனிவர்சிட்டிலையும் வந்து பாஸ் அவுட்டும் ஆகியிருக்கிறாங்க, இப்பயும் படித்து கொண்டு இருக்கிறாங்க. சரியா? மாணவர்கள் ஆகிய உங்களுக்கு இது பிரச்சனை இல்லை. சில ஆசிரியர்கள் வந்து என்ன செய்வாங்கன்னு சொன்னால் அவங்க ஃபேக் ஐடியில் வந்து அப்போ இவரோட தகுதி என்ன அப்படி இப்படின்னு சொல்லி அவங்க கேள்வி கேட்கக்கூடியதாக இருக்கும். ஸோ அப்படியானவர்கள் வந்து அவங்களுக்கு நிரூபிக்க வேண்டும்னு சொன்னால் இந்த ஸ்டூடெண்ட்ஸ், அதாவது யூனிவர்சிட்டியில் படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் இருக்கிறாங்க, பாஸ் அவுட் ஆகின ஸ்டூடெண்ட்ஸ் இருக்கிறாங்க, நான் வந்து அவங்கள பேச வைப்பேன். ஏண்ட டீச்சிங் மெத்தட் என்னன்னு சொன்னால் நம்மளை பற்றி பேசுகிறத விட, நான் வந்து என்னை பற்றி பேசுகிறத விட நான் செய்கிற வேலை தான் என்னை பற்றி பேசணும். ஸோ நான் ஃப்யூச்சரில் செய்ய போகிற வேலைகள் உங்களுக்கு நான் யாருன்னு சொல்லி அடையாளப்படுத்தும். இன்றைக்கி பெரும்பாலான மாணவர்கள் வந்து என்னுடைய மாடல் பேப்பரை செய்கிறாங்க. ஏன்னு சொன்னால் மாணவர்களே, எங்களுக்கு வந்து மாடல் பேப்பர்ஸ் வந்து அதிகமான மாடல் பேப்பர்ஸ் இல்லை. ஏன்னு சொன்னால் எங்களுக்கு வந்து நியூ சிலபஸ் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க மாணவர்களே. ஒவ்வொரு வருடமும் பல மாற்றங்கள் பயாலஜியில் ஏற்படுகிறது. ஒரு சார் வந்து 30 வருட அனுபவம் இருக்காரு. நீங்கள் அவர்கிட்ட போகிறேன்னு சொன்னாலும் நல்லா ஞாபகம் வச்சுங்க, இவர் நியூ சிலபஸா ஓல்டு சிலபஸான்னு சொன்னால் நிறைய ஆசிரியர்கள் இன்னமும் வந்து ஓல்டு சிலபஸ்லேயே இருக்கிறாங்க. ஸோ அதை கவனத்தில் கொள்ளுங்க. நாங்கள் வந்து எங்களுக்கு உண்மையாகவே 2019 இருந்து 2024 வரை இவ்வளவு தான் எங்களுக்கு பாஸ் பேப்பர் இருக்குது நியூ சிலபஸுக்குரிய. சரி, அதுவும் வந்து 2024 இருந்து இன்னும் சிறு மாற்றங்கள் ஏற்படுகிறது. ஆகவே கண்ணும் கருத்துமாக இருங்க. பயாலஜி, முக்கியமாக பயாலஜி. ஏன்னா ஃபிசிக்ஸில் வந்து கடைசி வரை E7 MC இந்த சமன்பாடு கடைசி வரை மாறாது. ஆனால் பயாலஜின்றது மாறும். சரியா? இப்போ இன்றைக்கு வந்து 10 மில்லியன் மனிதர்கள் வாழ்கிறாங்கன்னு சொன்னால் இன்னொரு ஒரு வருஷத்துக்கு பின்னால் அது வந்து இரட்டிப்படையும். அப்போ ஆகவே அதுக்குரிய எல்லா விடயங்கள், சூழல், இயல்பு எல்லாமே மாறும். அதை சிலபஸும் வந்து என்ன செய்யும், மாற்றத்திற்கு உள்ளாகும். ஆகவே அந்த விடயங்களில் கவனமாகிடுங்க. ஒரு ஆசிரியர்களை செலக்ட் பண்ணும்போது அவங்க நியூ சிலபஸான்னு சொல்லி பார்த்துக்கோங்க. நான் என்ன சொல்ல வந்தேன்னு சொன்னால் எங்களுக்கு வந்து குறுகிய பாஸ் பேப்பர் தான் இருக்குது. ஆனால் என்னுடைய மாடல் பேப்பர்ஸ் அதிகமான மாணவர்கள், இலங்கையில் உள்ள அதிகமான மாணவர்கள் வந்து என்னுடைய மாடல் பேப்பர்ஸை இன்னும் செஞ்சுட்டு இருக்காங்க. இதுக்கு முன்னுக்கும், அதாவது என்கிட்ட கிளாஸ் வராத நிறைய மாணவர்கள் கூட என்னோட மாடல் பேப்பர்ஸை வந்து செஞ்சு கொண்டிருக்கிறாங்க. நீங்களும் என்னோடய கிளாஸ் ஃபாலோ பண்ணினீங்கன்னு சொன்னால் எதிர்காலத்தில் நீங்களும் வந்து என்ன செய்யுங்க, தெரிஞ்சு கொள்வீங்க. சரியா? அவ்வளோதான் மாணவர்களை. இன்றைக்கி அடுத்தடுத்த கிளாஸ்கள், அடுத்தடுத்த விஷயங்கள் வந்து எல்லாமே வந்து நான் என்ன செய்வோம், குரூப்பில் வந்து அப்லோட் பண்ணுவோம். சரியா? ஏதாவது கொஷன், எனி கொஷன், ஏதாவது ஒரு மாணவர் சொல்லுவோம் பார்ப்போம். என்ன விளைஞ்சி, என்ன ஏதாவது ஒரு மாணவர் சொல்லுவோம் பார்ப்போம். லாஸ்ட்டாக எல்லாம் விளைவிச்சா என்ன 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 இது விளங்குறதுக்கு ஒன்றும் இல்லை, ஜஸ்ட் ஒரு இன்ட்ரடக்ஷன் தான். சரி, ஓகே மாணவர்களே, நாங்கள் இதோட முடிச்சுட்டு அடுத்தடுத்த கிளாஸ்களோட அப்டேட்டுகள் வரும். எங்களோட ஜாயின் ஆகிடுங்க. நாங்கள் என்ன செய்வோம், குறிப்பிட்ட காலத்துக்குள்ள சிலபஸை முடிப்போம், யூனிட் வைஸ் எக்ஸாம் செய்வோம், பாஸ் பேப்பர் ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணுவோம்.
முதல் பேப்பர் செய்வோம். நான் சொல்கிறத நீங்கள் செய்வீங்களா இருந்தால் கண்டிப்பாக சொல்கிறேன், உங்களை எடுக்காமல் நான் தூங்க மாட்டேன். ஆனால் நான் சொல்கிறத நீங்கள் செய்யணும். சரியா? கம்ப்ளீட் பண்ணி எல்லா விஷயங்களும் பூர்வமான விஷயங்களை நான் உங்களுக்கு செய்வேன். சரி, ஓகேவா? சரி, ஓகே. இதோட நாங்கள் முடிச்சுக்கொள்வோம். ஏதாவது ஃபீட்பேக், ஏதாவது மாற்றங்கள் செய்யணுமா அல்லது படித்து தந்த முறைகளை பற்றி கட்டாயம் ஒவ்வொரு மாணவர்களும் என் வாட்ஸ்அப்பில் பர்சனலாக ஒரு மெசேஜ் ஒன்று போடுங்க. சரியா? கட்டாயம் இப்போ நான் வீடியோ கட்டாயத்தோட பர்சனலாக ஒரு மெசேஜ் போடுங்க. இதில் என்ன சரி மாற்றங்களை செய்யணுமா, டீச்சிங் முறைகள் எவ்வாறு இருந்துச்சு, உங்களுக்கு விளைஞ்சிச்சா, கிளியராக இருந்துச்சுன்னா எந்த ஃபீட்பேக்கும் கட்டாயம் எனக்கு வாட்ஸ்அப்பில் பர்சனலாக போட்டுவிடுங்க. சரியா? ஓகே, பாய். அடுத்த கிளாஸில் சந்திப்போம். மெசேஜில் போட்டிருக்காங்க பேமெண்ட், அது இது எல்லா விஷயங்களும் நான் குரூப்பில் உங்களுக்கு சொல்லுவேன். சரியா? எல்லா விஷயங்களும் சொல்லுவேன். குரூப்பில் நான் அடுத்த போஸ்ட் போடுவேன், டைம் டேபிளோட எல்லா விஷயங்களையும் நான் போடுவேன். சரியா? ஸோ எனக்கு கண்டிப்பாக வாட்ஸ்அப்பில் ஒரு ஃபீட்பேக் தாங்க. சரியா? நான் இப்போ வீடியோ கட் பண்ணினா நீங்கள் அனுப்பின எல்லா ஃபீட்பேக்கும் டிலீட் ஆகி போயிடும். ஆகவே நீங்கள் எனக்கு பர்சனலாக எனக்கு மெசேஜ் தாங்க. சரியா? ஓகே, அடுத்த கிளாஸில் சந்திப்போம். நான் கட்டாயமாக டைம் டேபிளில் இதில் போட்டுருவேன். சரியா? பாய்.